எல்லாருக்கும் வணக்கம். இது போல ஒரு வித்தியாசமான மேடையை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை. ஏன்னா இங்க கர்ணன் படத்துடைய நடித்த வாரிசுகள், அதில் பணிபுரிந்த கலைஞர்கள் எல்லாரும் இந்த மேடையில் இருக்காங்க. 1964 ரிலீஸ் ஆன கர்ணன் படம் நான் 8 வயசு இருக்கும்போது பார்த்திருக்கேன். அப்ப இந்த படத்துடைய 150வது நாள் விழாவில் நீ கலந்துக்க போற அப்படின்னு கடவுளையே சொல்லியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். யார் நம்ப முடியும்? மகேந்திரன் நம்பியிருப்பாரா, இல்ல மருதுமோகன் நம்பியிருப்பாரா, இல்ல இளையதிலகம் பிரபுதான் நம்பியிருப்பாரா? இன்னைக்கு 150வது நாள் விழா நம்ம பார்ப்போம் மறுபடியும் யாராவது நம்ப முடியுமா? இது ஒரே சரித்திரம். இதை ஏற்படுத்தியது யார்? நடிகர் திலகம் அவர்கள். அதாவது நான் இந்த படத்துல நடிச்ச நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பை பார்க்கறதுக்காக கடவுள் ஆசைப்பட்டதால தான் அவரை கொண்டு போனார். அவருக்கே அவர் நடிப்பை பார்க்கணும்னு ஆசை, அதனால நடிகர் திலகம் அங்க கொண்டு போயிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துல நடிச்ச நடிகர் திலகம் அவர்களும், அசோகன் அவர்களும், முத்துராமன் அவர்களும், சாவித்ரிமா, தேவிகாமா, ஓஏகே தேவர் அவர்கள், ஏன் கிருஷ்ணராஜ நடித்த எம்ஜிஆர் அவர்கள் கூட உயிரோடு இல்லை. ஆனா அவர்களுடைய நடிப்பெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கின்றது. இதை இயக்கிய டி.ஆர். பந்துலு அவர்களுடைய படைப்பு இன்னும் உயிரோடு இருக்கு. இதுதான் கலைஞர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை அருளிய அந்த இறைவனுக்கு ஒரு கலைஞனாக எனக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் தெய்வங்களாகிய ரசிகர்களாகிய நீங்கள் தான். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த விழா இவ்வளவு பெருசா நடக்காது. இந்த ரசிகர் மன்றம் எடுக்கலன்னா இந்த விழாவை நாங்கள் கலந்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழாவில் கலந்துக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த படம் பார்த்தது ஒரு காமெடியா இருக்கும். நான் இந்த படம் பார்த்தது என்.டி. ராமாராவ் அவர்களின் ஒப்பனையாளர் பீதாம்பரத்தின் மகனாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அது எங்கன்னா வால்மீகி ஸ்டுடியோல ஒரு தியேட்டர்ல தான் ப்ரொஜெக்ஷன். நாங்கெல்லாம் வண்டியில போகும்பொழுது அப்பெல்லாம் அந்த கோரம்பாக்கம் பிரிட்ஜ் கிடையாது, ரயில்வே கேட் தான் இருக்கும். அந்த ரயில்வே கேட் மூடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டே போவோம். ஏன்னா மூடிடுச்சுன்னா படம் ஸ்டார்ட் ஆகுமே இல்லை, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருமையான தோசை கிடைக்கும். அந்த வயசுல நமக்கு என்ன தெரியும்? அதனால அது கிடைக்குமே, அதை சாப்பிடணுமே ஆசையில போயிட்டு அதை சாப்பிட்டப்புறம் திருப்தியா அந்த படம் பார்ப்போம். அப்படி ஒரு அறியாத வயசுல பார்த்த படம். அதுக்கப்புறம் சாந்தி தியேட்டர்ல நான் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான செட்டே இன்னும் என் கண்ணில் இருக்கு. சூரிய பகவான் அந்த குதிரை அப்படியே இருக்கும், அதை போல ஒரு செட்டு அமைப்பு, அதுக்குள்ள போய் அந்த படத்தை பார்த்தோம். ஆனால் நான் தமிழ் படித்தது சத்தியமா பாடத்துல இல்ல, படத்துல தான். அதுவும் நடிகர் திலகத்துடைய அந்த உச்சரிப்பாளர் குரலால என்னுடைய தமிழ் ஆசிரியர் நான் சொல்றேன்னா ஏபிஎன் அவர்களையும் பந்துலு சார் அவர்களையும் நான் என்னுடைய தமிழ் ஆசிரியராக சொல்வேன். அதுதான் உண்மை. அவர்கிட்ட தான் நாங்க பல விஷயங்களை கத்துக்கிட்ட பாடத்தை விட ஈஸியா ஒரு மகாபாரத்தை 2.5 மணி நேரத்தில் ஒருத்தர் எவ்வளவு அழகா சுருக்கி எப்படி அற்புதமான ஒரு படைப்பை பந்துலு சார் காமிச்சார். இன்று டி.ஆர். பந்துலு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நமக்கு அவதார காட்டியிருப்பார். இங்கிலீஷ் படம் அவதார், அதை நமக்கு படைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவர்கள். அப்படி ஒரு இயக்குனரை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, நடிகர் திலகத்துடைய நடிப்பை பாதிக்காத நடிகனே கிடையாது. அது உண்மை. ஆனா அதே நேரத்தில் நடிகர் திலகத்துடைய மொத்த படத்தையும் பார்க்கணும்னு இல்லை, ஒரு சீனை ஒழுங்கா பார்த்தா போதும், அந்த ஒரு சீன்லயே ஒரு நல்ல நடிகன் உருவாகலாம். அதுக்கு உதாரணம் ஒரு சீன் சொல்லலாம். இந்த படத்துல தன் தாயை பார்க்க வருவார் குந்தி தேவிய. என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், அது என்ன ஒரு டைலாக். ஏன்னா டைரக்டர் ஆனப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். முதல்ல அதெல்லாம் தெரியாது. பார்த்த அப்புறம் தான் பல படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது முதல்ல வரும்போது பாண்டவர்களுடைய அம்மா தான் அப்படிங்கிற நினைப்போட தான் அவர் பார்ப்பாரு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஓடி நீங்களா அப்படின்னு பேசுவார். அதெல்லாம் பேசி முடிச்ச உடனே அவருடைய அம்மாவை பத்தி அவர் சொல்லும் பொழுது என்னை தூக்கி போட்டுட்டு போனவங்க தானே, அப்படி ஒரு தாய். அப்படி சொல்லாதப்பா, அவங்களுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா. இல்லையம்மா அவளை பத்தி பேசாது. இல்ல அவங்க புண்ணியம் பண்ணவங்க, நீ புண்ணியம் பண்ணவ, என்ன சொல்றீங்க? நான் தான் உன் தாயின்னு அவங்க சொல்லுவாங்க.
அப்படியே பின்னாடி நடந்து போய் அந்த கண்ணில் ஒரு பார்வை பார்த்து திருப்பி எங்கு நான் என் தாயை படித்தால் எல்லா தாய்க்கும் அது பாதிக்குமோன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தாயை காப்பாற்றத்தானே நீங்க என் தாயின்னு சொல்றீங்க. அம்மா அப்படின்னு வேற ஒரு அம்மா, அந்த இடத்துல இன்னொரு அம்மா. அந்த அம்மா முடிஞ்சோட இல்லையா சத்தியமா கர்ணா நீதான் என் மகன் சத்தியம் அப்படின்னு சொன்னோன்னு ஓடி போய் அந்த கபோர்டை திறந்து அந்த பெட்டி எடுத்து அந்த சாரியை காட்டி பார்வையிலே பார்க்க அந்த கண்டி அப்படி பார்த்து அப்படின்னு இன்னும் நமக்கெல்லாம் அப்படியே உடம்புக்குள்ள ஏறிடுச்சு அந்த கேரக்டர். ஒவ்வொரு நடிகருக்கும் இல்ல ஒரு எழுத்தாளனும் தன்னை நடிகர் கற்பனை பண்ணாதான் கதை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீனை மறக்கவே முடியாது. அப்படி பார்த்துட்டு வந்து அப்படின்னு நான் தான் உன்னை அம்மா, இதுலதான் நான் உன்னை போட்டேன், இந்த பெட்டியில தான் நீ போனேன், இந்த புடவையில தான் உன்னை நான் போத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா 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 அந்த அம்மா வித்தியாசம். அந்த மடியில படுத்துக்கிட்ட அந்த அம்மாவை கொஞ்ச நேரம் அந்த அம்மான்னு பேசுவேன், அதுல என்ன வித்தியாசம். அதுக்கு பிறகு அவங்க சுயநலத்தை பார்த்துட்டு நீ வந்து அர்ஜுனனை தவிர பாண்டவர்களை யாரையுமே கொள்ளக்கூடாது அம்மா. என்ன ஒரு அந்த அம்மாவில் என்ன வித்தியாசம். அதுக்கப்புறம் நாகாசுரத்தை ஒரே ஒரு முறைதான் நீ பயன்படுத்தணும். என்னங்க ஒரே சீன்ல 4-5 அம்மாவை வித்தியாசமா சொல்ல உலகத்துல நீ எங்க பாக்குறீங்க? ஒரே சீன் இங்க பார்க்க முடியும். அதாவது நான் வந்து இப்ப நடிகர் திலகத்தை பத்தி மருதுமோகன் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் சொல்லிட்டாரு. ஒரு ரீலாவது நான் சொல்லி ஆகணும், அவ்வளவு அழகா சொன்னார். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அவர் மேல அப்படி ஒரு மேடை கிடைச்சது இல்லை, எங்க வயசுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு மேடை கிடைச்சது இல்லை. அதனாலதான் நான் இப்படி பேசுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவரை பற்றி மற்ற நடிகர்கள் சொன்னதையெல்லாம் நீங்க கேட்கணும். ஏன்னா நான் பல நடிகர்களோட நான் வந்து டைரக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு படம் பார்த்தார். இல்ல நீங்க கேட்கணும், ஒரு படம் பார்த்தார். எந்த படம்? மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு படம் பார்த்தார். அந்த படம் பார்த்துட்டு இளையத்துல பிரபுவை கட்டி பிடிச்சார். ஏன் கட்டி பிடிச்சாருன்னா, உங்க அப்பாவை என்னால கட்டி பிடிக்க முடியாது, அதனால நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன், நீ போய் உங்க அப்பாவை கட்டி பிடிக்க சொன்னார் அப்படின்னு கலைஞானம் அவர்கள் அந்த படத்தை தயாரிச்சவர் எனக்கு சொன்னார். அதே போல பெங்களூர்ல ராஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர். கன்னடத்துல வந்து அவர்தான் வந்து மிகச்சிறந்த நடிகர். அவர் கிட்டத்தட்ட நடிகர் திலகம் போல அங்க ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர்கள் ராஜ்குமார் சார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு படத்துல நான் அவர் டைரக்ட் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அப்படியே நடந்து வர்ற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன். அந்த சீன்ல வந்து அவர் நடந்து வரணும். நடந்து வரும்போது நான் என்ன பண்ணேன், அவர் டாக்டர் வேஷம் போட்டிருப்பாரு. அந்த டாக்டர் வேஷம் போட்டு ராஜ்குமார் சார் நடந்து வரும்போது நான் என்ன பண்ணேன், இது எனக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நீங்க வேற மாதிரி நடங்க. அவருக்கு சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா அவர் மிகச்சிறந்த நடிகர் பெங்களூர்ல. அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நடந்து வந்தார். நடந்து வந்தாங்க, அண்ணா இப்படி நடங்க அப்படின்னு நான் ஒரு நடை நடந்து காமிச்சேன். அந்த நடையை அவர் பார்த்துட்டு என்கிட்ட என்ன பண்ணாரு, இது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நடந்து வந்தாரு. நேரா கேமராவை தாண்டிய தோலை தட்டினாரு. பாலும் பழமுமா அப்படின்னு கேட்டாரு. ராஜ்குமார் சார் வந்து பாலும் பழமுமா கேட்கிறாருன்னா அவரும் இவருடைய ரசிகர் என்றது அன்னைக்குதான் எனக்கு தெரியும். ராஜ்குமார் சாரே அவருடைய ரசிகர், என்னால ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு பெரிய நடிகர். அதே போல உங்களுக்கு இங்க இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். என்டிஆர் அவர்கள் இந்த படத்துல கர்ணனா நடிச்ச என்டிஆர் அவர்களும் நாகேஸ்வரன் அவர்களும் ஒரு படத்துல ஆக்ட் பண்றாங்க. அந்த படம் என்னன்னா சாணக்கிய சந்திரகுப்தா. அந்த சாணக்கிய சந்திரகுப்தால வந்து யாருன்னா சிவாஜி சார் வந்து அலெக்சாண்டர் ஆக்ட் பண்றாரு. அலெக்சாண்டர் ஆக்ட் பண்ணக்கூடிய அவரை வந்து முதல் காட்சியே டைரக்டரா இருக்கிற என்டிஆர் எப்படி எடுக்கிறாருன்னா, சேர்ல அப்படி உட்கார்ற மாதிரி எடுக்கிறாரு. சேர்ல அப்படி உட்கார்ற மாதிரி எடுத்த உடனே சிவாஜி சாருக்கு வந்து மேக்கப் போயிட்டாரு. ஏன் எல்லாருக்கும் ஷாக், எதுக்காக போனார், அவருக்கு என்ன பிடிக்கல. அப்போ சொன்னாரு, நான் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன், என்னுடைய இன்ட்ரடக்ஷனை சாதாரண ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி எடுக்கிறது, நான் நடந்து வர மாதிரி எடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா போய் எல்லாரும் பேசியிருக்காங்க. உடனே என்டிஆர் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்டிஆர் சார் கிட்ட இந்த மாதிரி எடுங்க, வெட்டிடுங்க, வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நடிகர் திலகம் அவர்கள் அலெக்சாண்டராக நடந்து வந்தார்.
நடந்து வந்த பிறகு என்.டி. ராமராவ் அவர்கள் அந்த காட்சி எடுக்க முடியல, எடிட் பண்ணும்போது என்ன ரசிகனா பார்த்தார், சக ஹீரோவா பார்த்தார், ஒரு டைரக்டரா பார்த்தார். இப்படி ஒரு நடந்ததை நான் எடுத்த நான் மனுஷனே இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த காட்சியை வச்சாரு. இது அவரே ஒரு பக்கத்துல பேசினார். அப்படி ஒரு நடிகர் தான் நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள். அவர்கிட்ட இன்னும் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ சொல்லலாம். ஆனா கடவுளை ரொம்ப கும்பிடுறது என்னன்னா, அவருடைய வீட்டுல நான் வளர்றதுக்கு, அவருடைய குடும்பத்தில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், நான் இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. ஏன்னா பிரபு போன்ற ஒரு அழகான நடிகனை, ஒரு இளைய திலகத்தை நடிக்க வைக்க, அவருடைய படம் இயக்க வாய்ப்பு தந்த எனக்கு நான் கடவுளுக்கு நிஜமும் நன்றி சொல்றேன். இல்லைன்னா ஒரு சின்ன தம்பி எனக்கு பிரபுக்கு அப்படி ஒரு படம் அமையுமா? அமைஞ்சது, பண்ணன்னு சொல்ல விரும்புறேன், அமைஞ்சது. அப்படி ஒரு நடிப்பு பிரபுடைய நடிப்பு. அதாவது நான் பிரபுவை பத்தி சொல்லுவேன், சிரிக்கும் போது அழகா இருப்பேன், அழுவும் போது அழகா இருப்பேன். நான் எல்லாருக்கும் இந்த பல்லுல க்ளோஸ் அப் வைக்கவே மாட்டேன், டைட் ஷாட். அதாவது பல்லுல ஷாட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பிரபுவுக்கு பல்லுல அந்த ஷாட் வைக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். நீங்க செந்தமிழ் பாட்டு ஞாபகம் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன வார்த்தையை பாருங்க, அதை அப்படியே அந்த பல்லுக்கு க்ளோஸ் அப் வச்சிருப்பேன். அப்படி ஒரு சிரித்தாலும் அழுதாலும் அழகா இருக்கக்கூடிய ஒரு நடிகனை நடிகர் திலகம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் என்னுடைய அருமை நண்பர் பிரபு அவர்கள். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். இன்னொன்னு குணம், எல்லா நடிகரும் எப்படி பிரபு நடந்துக்கிறாரு, எப்படி பிரபு மரியாதை அடுத்தவங்க காட்டுறாரு, எப்படி அடுத்தவங்களை எப்படி மதிக்கிறாரு, இதை எல்லாருமே பிரபுவை பார்த்து கற்றுக்கணும். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். இப்ப ரீசெண்டா நாங்கெல்லாம் ஒரு படம் பார்த்தோம், ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம், குமிக்கி ட்ரெய்லர். அதாவது இன்னொரு வாரி சொல்லு மறுபடியும் பாபுராஜ். நடிகர் திலகம் ரசிகர்களுக்கெல்லாம் எப்படி நடிகர் திலகம் இருந்தாரோ, பிரபு ரசிகர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பிரபு இருந்தாரோ, அதே போல அடுத்த வாரிசுகளுக்கெல்லாம் ஒரு விக்ரம் பிரபு வந்திருக்கிறார் என்பதை நான் அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுல ரொம்ப அழகா இருந்தது அருவி. அதுக்கு அடுத்தது அந்த அறிமுக நடிகரோட கண்கள், ரொம்ப அழகான கண். அந்த அருவியின் கண்ணை நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த கண் அப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் நீங்க படம் பார்க்குறது நீங்களே சொல்லுவீங்க. ரொம்ப அழகான ஒரு நடிகன் வந்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்குமே ஒரு புது நடிகனா நினைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்ணனை பார்த்தப்ப நடிகர் திலகத்தை சொல்றாங்க. அதே போல எல்லா ஜெனரேஷனுக்கும் இன்னொரு 3வது வாரிசா இருக்கிற ஒரு விக்ரம் பிரபு நமக்கு கிடைச்சிருக்காரு. அவர் வளரணும். இந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு பழக வைத்து அந்த கடவுளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ராம்குமார் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் கிரியம் எல்லாருக்குமே, அதாவது நான் அந்த வீட்டில் ஒருத்தன் மாதிரி என ஆளாக்குறது காரணமாக இருக்கிற அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.